सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। स्वराज्य सिद्धि अपवाद प्रकरणं 22வது श्लोकम्। स्थूल सूक्ष्म विभागि मूर्तम अमूर्तमित्यखिलं जगत् ब्रह्मणो द्विविधं हि रूपमिति प्रकल्प्य विभागतः आदिशन्त्यथ नेति नेति निषिध्य रूपमशेषतः काण्व वाजसमेयक श्रुतिरप्यशेष अशेषयदद्वयम्। என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டா, போன ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு உபனிஷத்தை காண்பித்து இந்த உபனிஷத்தை எப்படி அத்விதீயமான ஆத்ம தத்துவத்தை சொல்றத பாரு அப்படின்னு காமிச்சுட்டு இருக்கார். போன ஸ்லோகத்துல என்ன ரெண்டு விசேஷம், இது ஐத்திரேய உபனிஷத்தை எடுத்துட்டார். ஐத்திரேய உபனிஷத்துல எப்படி ஆரம்பிச்சு கடைசியில அத்விதீயமான ஆத்மஸ்வரூபத்துல கொண்டு வந்து முடிச்சது அப்படிங்கறத நிரூபணம் பண்ணியாச்சு. இப்ப நாம பிருஹதாரண்யக உபனிஷத்துக்கு வந்தாச்சு. இந்த 22வது ஸ்லோகத்துல பிருஹதாரண்யக உபனிஷத்துல அத்விதீய பிரம்ம தத்துவ நிரூபணம் எங்க இருக்கு, எப்படி இருக்குங்கிறத காண்பிக்கிறார். இதுல அநேக இடம் கிடைக்கும். பிருஹதாரண்யக உபனிஷத்துல பல இடத்துல இருக்கு. இங்க 2வது அத்தியாயத்தை எடுத்து இப்ப சொல்றோம். ஒவ்வொருதான் எடுத்துட்டு இருக்கார். நாமளே பார்த்துக்கலாம் பாக்கிய. 2வது உபனிஷத்துல, அதாவது 2வது அத்தியாயம், அதுல என்ன சொல்றார்? ஸ்தூல சூக்ஷ்ம விபாகி மூர்த்தம் அமூர்த்தமித்யகிலம் ஜகத் பிரம்மணோ த்விவிதம் ஹி ரூபம் இதி பிரகல்ப்ய விபாகதः. அங்க மூர்த்தாமூர்த்த பிராமணம்னு ஒண்ணு இருக்கு. அங்க துவேவாவ பிரம்மணோ ரூபே மூர்த்தஞ்சைவா மூர்த்தஞ்ச அப்படின்னு சொல்றது ஆரம்பிக்கிறது. பிரம்மத்துக்கு 2 ரூபம், ஒண்ணு ஸ்தூல ரூபம், இன்னொன்னு சூக்ஷ்ம ரூபம். ஸ்தூல சூக்ஷ்ம விபாகி இப்படியாக பிரிக்கப்படும் ரூபங்கள் 2. அதுக்கு மூர்த்தம் அமூர்த்தம் அப்படின்னு பேரு வச்சது. தேவாவ பிரம்மணோ ரூபே மூர்த்தஞ்சைவா மூர்த்தஞ்ச அப்படி. மூர்த்தம்ங்கிறது ஸ்தூலமா, அமூர்த்தம் அப்படிங்கிறது சூக்ஷ்மமா. இந்த ஸ்தூலம் சூக்ஷ்மங்கிறதுக்குள்ள உலகமே வந்துடுமா. அகிலம் ஜெகத்து ஒண்ணு பாக்கி இல்லாம ஸ்தூலமும் சூக்ஷ்மமும் தானே ஜெகத்து. இதுல தவிர்த்து வேற என்ன இருக்கு? ஸ்தூலமா பாக்குறது எல்லாமே ஸ்தூலத்துல வந்துடும். சூக்ஷ்மங்கள்லாம் நமக்கு தெரியாத இல்லாமோ அது எல்லாம் சேர்ந்து அசூக்ஷ்மத்துக்குள்ள சேர்ந்துடும். அதனால ஸ்தூலம் சூக்ஷ்மம் அப்படிங்கிறத விபாகம் பண்ணி அதே மூர்த்தம் அமூர்த்தம், அமூர்த்தங்கிறது சூக்ஷ்மம், மூர்த்தங்கிறது ஸ்தூலம், இப்படியாக சம்பூர்ண ஜெகத்தை பிரம்மத்தினுடைய ரூபமாக கல்பனை செய்து ரூபமிதி பிரகல்பிய. ஏன் இப்படி பிரகல்பம் பண்றது அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் இருக்கு. இந்த 2வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறச்சே அஜாதசத்ருன்னு ஒரு ராஜா, அந்த ராஜா கிட்ட ஒரு பிராமணன் வந்தான். திருப்த பாலாக்கி அப்படின்னு சொல்லிருக்கு, அவன் பேரு சொல்லிருக்கு. அவன் நான் அவனுக்கு பிரம்மன் சொல்லித்தரேன் அப்படின்னு மெனக்கெட்டு தானே சொல்றான் ராஜா கிட்ட. அப்போ ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷம்,
நீ எனக்கு வேதாந்தம் சொல்லி கொடுக்குறேங்கிறது எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்கிறார். அப்படி கேட்கும்போது ஒவ்வொரு உபதேசமும் இவன் பண்றச்ச இது எனக்கு தெரியும், இதை சொல்லாதே அப்படின்னு விடுறார் ராஜா. ஒரு 10-12 தடவை மாத்தி மாத்தி என்னெல்லாமோ உபதேசம் பண்ணி பார்த்தா, அப்பா இது தெரியுமே, நீ சொன்னதுக்கு மேலேயே எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டார் ராஜா. எதை சொன்னாலும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப இவனுடைய கர்வங்கள்லாம் போயிடுத்து. ஆக இவன் மௌனமா இருந்துட்டான். ராஜா கேட்கிறார், இவ்வளவுதான் உனக்கு பிரம்மன் தெரியுமா, சொல்ல தெரியுமா அப்படின்னு. ஆமா, இதுக்கு மேல தெரியல அப்படின்னா. உடனே இது போராதேப்பா, இந்த பிரம்ம ஜானம் போராதே அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த பாலாக்கி, நான் சிஷ்யனா வரேன், எனக்கு நிஜ பிரம்மத்தை சொல்லிக் கொடு அப்படின்னு வரான். ராஜா சொல்றார், நான் பிரம்மன் உனக்கு தெரியப்படுத்துறேன், ஆனா நீ சிஷ்யனா வர வேண்டிய அவசியம் கிடையாது. நீ பிராமணனாவே இரு, உனக்கு தெரியாத அந்த பிரம்மஸ்வரூபத்தை நான் தெரியப்படுத்தி விடுறேன், கூட வான்னு சொல்லி கையை பிடிச்சி அழைச்சிட்டு போறாராம். கையை பிடிச்சி அழைச்சிட்டு எங்க போறாருன்னு கேட்டா, ஒரு ஆள் நல்லா தூங்கிட்டு இருந்தான் ஒரு மூலையில. அங்க போய் காமிக்கிறார். அங்க தூங்குறவன் எப்படி இருக்கான், தன் நினைவே இல்லை, அப்படி அசந்து தூங்குறான். ஆனா கரெக்டா மூச்சு காத்து மாத்திரம் போயிட்டு இருக்கு, மூச்சு இழுத்து விட்டுட்டு இருக்கான். அது வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்ப பிராணன் வேலை செஞ்சுட்டு இருக்கு. மற்ற இந்திரியங்கள் எல்லாம் நின்று போச்சு, வேலை நின்று போச்சு, கண்ணு பார்க்கல, காது கேட்கல. ஆனா இந்த பிராணன் இருக்கே, இது அங்க இருந்துட்டு இருக்கு, அது வேலை செஞ்சுட்டு இருக்கு. அது இல்லைன்னு சொன்னா அப்புறம் சரியா வராது. சரீரத்துல பிராணன் தான் ரட்சைக்காக அது எப்போதும் வேலை பண்ணிட்டு இருக்கு. அது இருக்கிறதுனாலதான் சரீரம் காப்பாற்றப்படுறது. அப்படியாக இருக்கிறச்ச இவனுக்கு எங்க பிராந்தி வந்ததுன்னு அவர் கண்டுபிடிச்சார். இந்த அஜாத சத்ரு இருக்கானே, இவன் இந்த சரீரத்துல இந்த பிராணன் இருக்கே, அதையே பிரம்மன் நினைச்சுட்டான். அதுதான் ஆத்மா, அதுதான் பிரம்மன்னு அவன் நினைச்சுட்டான். இப்ப அஜாத சத்ரு என்ன பண்ணார், இவனுக்கு இந்த பிரமையை போக்கணும். நீ தேகம் எப்படி ஆத்மா இல்லைன்னு புரிஞ்சுட்டியோ, இந்திரியங்கள்லாம் ஆத்மா இல்லைன்னு புரிஞ்சுட்டியோ, அதே மாதிரி இந்த பிராணனும் ஆத்மா இல்லைன்னு புரிய வைக்கணும். அவனுக்கு இது ஆத்மா இல்லைன்னு எப்படி புரிய வைக்கிறது, அதுக்காக தான் தூங்கிட்டு இருக்கிறவங்கிட்ட போனேன். அங்க தூங்கிட்டு இருக்கிறவங்கிட்ட பிராணன் மூச்சுட்டு இருக்கு. பிராணன் தான் அந்த சரீரத்துல ஆத்மாவாக இருக்கும் பட்சத்துல அது தூங்கலையோனும். அப்போ அதை கூப்பிட்டா அதுக்கு கேட்கணுமோ இல்லையோ. உடனே பிருகன் பாண்டரவாச சோமராஜன் அப்படின்னு சொல்லி பிராணனுக்கு வேதத்துல சொல்லப்பட்ட அந்த பேர்களை கொடுத்து கூப்பிட்டார். இந்த இப்ப சொன்ன பதங்கள்லாம் பிராணநாமா. பிருகன் பாண்டரவாசகா சோமராஜன் அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டார். அவன் ஒன்னும் ஏந்திரிக்கவே இல்லை. அப்ப சொல்றாரு, அது பாரு, நான் கூப்பிட்டுட்டேன் ஆனா ஏந்திரிக்கல அப்படின்னா அந்த பிராணனுக்கு நான் கூப்பிட்டது தெரியல. தெரிஞ்சா அது முடிச்சிருக்கணுமோ இல்லையோ, அது முடிச்சுட்டு தான் இருக்கு, தூங்கலையே, காதல கேட்கணுமே, அதுதான் ஹோக்தான்னு சொன்னா அதுக்கு இந்த நான் சொன்னது தெரிஞ்சிருக்கணும். தெரியல. அதுக்கு அந்த பெரிய விசாரம் பண்ணி பிராணன் ஆத்மா இல்லைன்னா, அப்ப எதுதான் ஆத்மா, இந்த பிராணனும் ஆத்மா இல்லை அப்படின்ட்டா அப்ப எது ஆத்மா, உண்மை இல்லை போல இருக்கே அப்படின்னு கேட்டா, அப்புறம் அவரை பிடிச்சி அந்த ஆளை பிடிச்சி உசுப்பிட்டார். நன்னா உசுப்பி தட்டி எழுப்பினார். உடனே முடிச்சுட்டு வந்துட்டான். அவன் முடிச்சிருந்தான். முடிச்சுட்ட உடனே இந்த அஜாத சத்ரு கேட்கிறான், அதை பாரு, சித்தனார் ஒண்ணும் இல்லாம இருந்ததே, நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன், அவன் ஒன்றும் தெரியல, இப்ப முடிச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிறான், இவனுக்கு எல்லாம் வந்துருக்கு. எங்கேருந்து வந்தான், இத்தனை நாள் எங்க இருந்தான், எங்கேருந்து வந்தான் அப்படின்னு கேள்வி கேட்டான். குவைஷததா பூத் உத ஏஷ ஆகா ஏதத் ஆகாத். இந்த சமயத்துல எங்க இருந்தான், முன்னாடி எங்கேருந்து வந்தான் அப்படின்னு. அப்போ அது தெரியாதோ இல்லையோ, அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு தான் இருந்தான் சுஷுப்தி காலத்திலே. சுஷுப்தி காலத்திலே சதா சௌமிய ததா சம்பன்னோ, மற்ற பாக்கிய பிரபஞ்சத்தினுடைய சம்பந்தமே இல்லாமல் வெறும் அந்த ஆத்மஸ்வரூபத்தோடு ஐக்கியமாக இருந்து விடுறான். அந்த சமயத்துல அஜானமும் கூட இருக்கு, அஜானம் ஒண்ணும் பண்ணாம சும்மா இருக்கு, அதனால அவன் ஐக்கியமா இருக்கான்.
வேலை பண்ணி எடுத்து அத்தியாசத்தை ஏற்படுத்தியதுன்னா முடிச்சுடுவாங்க. சுஷுப்தி காலத்துல அஜ்ஞானம் அந்த அத்தியாசத்தை ஏற்படுத்தாமல் இருக்கு. ஆகையால அவன் சௌக்கியமா பிரம்மத்துல இருந்துட்டு அங்கேருந்து தான்ப்பா வந்திருக்கான் இப்போ. அதனால பிரம்மத்திலேருந்து பிரிஞ்சு கிளம்பி வந்திருக்கான் அப்படின்னு சொல்றது. அப்ப இதை சொல்லி அவனுக்கு நிஜமான ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கிறது. அப்ப பிரம்மத்திலேருந்து இங்க இவன் வரான்னு சொல்லும் போது இவன் மாத்திரம் இல்லை, எல்லாமே அந்த பிரம்மத்திலேருந்து வந்ததுதான், இந்த ஜெகத்து பூரா அங்கேருந்து வந்ததுதான் அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணார். அப்ப எல்லாமே அந்த பிரம்மத்திலேருந்து வந்ததுன்னா பிரம்மத்தினுடைய ரூபம் தானே. அப்படியானா அந்த பிரம்மத்தினுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த அடுத்த பிராமணம் மூர்த்தாமூர்த்த பிராமணம் அந்த பிரம்மத்துடைய ரூபத்தை ரெண்டாக பிரிச்சு மூர்த்தம் அமூர்த்தம் அப்படின்னு பிரிச்சு, ஸ்தூலமா இருக்கிறது எல்லாத்தையும் மூர்த்தத்துல சேர்த்து, சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அமூர்த்தத்துல சேர்த்து, மூர்த்தம் எப்படி இருக்கும் அமூர்த்தம் எப்படி இருக்கும் அதெல்லாம் பெருசா விவரணம் பண்ணி கடைசியில பிரம்மத்துடைய அந்த ரெண்டு ரூபத்தை சொல்லி முடிச்சாச்சு. சூக்ஷ்ம ரூபம் சொல்லியாச்சு, ஸ்தூல ரூபம் சொல்லியாச்சு, இனிமே பிரம்மத்தை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அதாத ஆதேசா நேதி நேதி அப்படின்னு சொல்றது. பிரம்மத்துடைய ரூபமெல்லாம் என்னென்ன ரூபங்கள்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்ப நான் பிரம்மத்தையே நேர சொல்லணும். அதை எப்படி சொல்லி கொடுக்கறதுன்னு கேட்டா, நேத்தி நேத்தி இத்தினா இத்தினா, இப்படி இல்லையா இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை, இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அது நேத்தி நேத்தின்னு வீட்சாவான். அதனால இப்படி அப்படின்னு சொல்ல ஒரு விசேஷத்தை தானே சொல்லுவோம். அந்த மாதிரி எந்த விசேஷமும் இல்லாதது அது. இல்லவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நேத்தி நேத்தினா ஓஹோ பிரம்மமே இல்லை போல இருக்கு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாமோன்னு ஒரு சந்தேகப்பட்டு இதுக்காக ஒரு அதிகரணம், பிரகிருத்தைதாவத்வாதிகரணம் அப்படின்னு அதிகரணம் பேரு, பெரிய அதிகரணம். அதுல இந்த வாக்கியார்த்தத்தை விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணியிருக்கார். இங்க ரூபத்தை தான் நிஷேதம் பண்ணியிருக்கு, பிரம்மத்தை நிஷேதம் பண்ணல. இல்லைன்னு சொன்னதுக்கா ஒன்றும் இல்லை போல இருக்குன்னு நினைக்க வேண்டாம். பிரம்மம் இருக்கு, அதுல தெரியக்கூடிய ரூபங்கள்லாம் இல்லை அப்படின்னா நிர்விசேஷம் அப்படின்னு சொல்றது. அதை சொல்றதுக்கு சரியான வார்த்தை இல்லாததுனாலே இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு எது பாக்கியோ அதுதான். எல்லாம் நிஷேதம் பண்ணியாச்சுன்னா ஒண்ணு பாக்கி இருக்கும். பாக்கி எல்லாம் இல்லைன்னு சொன்னா ஒண்ணு பாக்கி, அந்த பாக்கி தான் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அது எப்படி இருக்கும் அந்த பிரம்மஸ்வரூபம்? கல்பிதமான அத்தனையும் நிஷேதம் பண்ணியாச்சுன்னா அந்த சத்தியமான பிரம்மஸ்வரூபம் இருக்கே அது அத்விதீயமாக இருக்கும். அத்விதீயம். இந்த அத்விதீய ஸ்வரூபத்தை பிருஹதாரண்யக உபனிஷத்து நமக்கு நிரூபணம் பண்ணி கொடுத்திருக்கு. நிறைய நிரூபணம் பண்ணிருக்கு. அந்த வித்யாத்தியாயத்துல உள்ளதை இங்க எடுத்துட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஸ்தூல சூக்ஷ்ம விபாகி மூர்த்தம் அமூர்த்தமித்யகிலம் ஜகத் பிரம்மணோ த்விவிதம் ஹி ரூபமிதி பிரகல்ப விபாகத. இதெல்லாம் அந்த பிரம்மத்தினுடைய ரூபம்னு சொல்லி கல்பனை தான், அது நிஜம் இல்லை. அதனாலதான் இல்லைங்கிறது. அப்புறம் இதுக்குதான் அத்தியாரோப அபவாதம்னு சொல்றது. இதை பார்க்கறது எல்லாம் பிரம்மன் தான்ப்பா, பிரம்மத்தினுடைய ரூபம் தான் அப்படின்னு முதல்ல சொல்லணும். ஓ அப்படின்னா இது இருக்கே இப்படிதான் இருக்கா, சவப்பா இருக்கா, சவப்பா ஒண்ணு தெரியுது இதுதான் பிரம்மமா, வெள்ளையா இருக்கே சவரு இதுதான் பிரம்மமா அப்படின்னு இவன் நினைச்சுக்கப்படாதேங்கிறதுக்காக இது பிரம்மன் தான் ஆனா பிரம்மம் இது இல்லை அப்படின்னு சொல்லு. இது பிரம்மன் தான் பிரம்மம் இது இல்லைன்னா என்ன அர்த்தம் அது அப்படின்னு சொன்னா, இதை எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா, இந்த இந்த கடமானது பானையானது மண் தான், ஆனா மண்ணுங்கிறது பானை இல்லை. அப்படி சொல்லாமோ? சொல்லலாம். அதை உபபாதனம் பண்ணா சொல்லலாம். பானையானது மண்ணுதான், மண்ணுதான்னா மண்ணை காட்டிலும் வேறானது இல்லை. ஏன்னா பானை பந்தத்திலேருந்து இது மண்ணாதான் இருக்கு. ஆனா மண்ணு இருக்கிறதெல்லாம் பானையா இல்லை. பானை வரத்துக்கு முன்னாடி பானையா இருந்தது அந்த மண்ணு. எந்த மண்ணு பானையாக ஆனதோ அந்த மண்ணு பானையா இருக்கல. அப்ப என்னாச்சு? இந்த பானை மண்ணுதான், ஆனா இந்த மண்ணு பானை தானே சொல்லக்கூடாது. இந்த மண்ணு பானை இல்லை, இது வேறதான். ஆனா பானை என்னமோ மண்ணுதான். அப்ப இந்த ரீதியில பாக்குறச்ச இதத்தான் வந்துட்டு போறது. அந்த பானைங்கிற ஆகாரம்
அது உண்மை இல்லையோனோ. அதனாலதான் அது ஆரோபித்தம்னு சொல்றது. உண்மை மாறாது. அதனால ஆரோபித்தத்தை நிஷேதம் பண்ணினா மண் என்னன்னு பார்த்துடலாம். மண் எது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போகும். அதே மாதிரி இந்த ஜெகத்து பிரம்மந்தான். ஆனா பிரம்மம் இந்த ஜெகத்து இல்ல. இந்த ஜெகத்து வரத்துக்கும் சரி, முன்னாடியும் சரி, பின்னாடியும் சரி, அது பாட்டுக்கு தனியா இருக்கு. ஆகையால அந்த பிரம்மஸ்வரூபத்தை காண்பிக்கிறதுக்கு அத்தியாரோபம் பண்ணி அபவாதம் பண்ணாதான் காண்பிக்க முடியும். அதனாலதான் அத்தியாரோபாபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த விதத்திலே பிரம்மத்துல இப்படி பிரபஞ்சத்தை பிரகல்பனம் பண்ணி அத்தியாரோபம் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்றாரா, ஆதிசந்தி அத நேதி நேதி நிஷித்திய ரூபம் அசேஷதா. நான் சொல்றேன் பாரு, ஆதிசந்தினா உபதிசந்தி. ஸ்ருதி என்ன பண்றது, நான் உபதேசம் பண்றேன் கேளு, பிரம்மத்தை சொல்லிக்கிறேன் உனக்கு. அந்த பிரம்மம் என்ன பண்ற எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்பதானே சொன்னேன் பிரம்மத்துடைய ரூபம் எல்லாம் நிறைய இருக்குன்னு. போற பிரம்மத்துடைய ரூபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேதி நேதி நிஷித்திய ரூபம் அதாத ஆதேசோ நேதி நேதி. இனிமேல் அந்த பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்குறேன். பிரம்மா இப்ப சொன்ன மாதிரி எல்லாம் இல்ல, இப்படியும் இல்ல, வேற ஏதாவது மாதிரியா இருக்கானா அப்படியும் இல்லை, அப்படி இல்ல இப்படி எப்படி இப்படின்னு இல்ல, ஏதாவது சொன்னாக்கா அந்த ரூபத்திலாம் இல்லை அப்படின்னா இல்லையா? எந்த ரூபத்திலயும் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப அது இல்லைன்னு தானே அர்த்தமாகும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு சொல்றாரு இல்லை, அஸ்திங்கிறது. அதாத ஆதேசோ நேதி நேதி. இது உபதேசம் பண்ணக்கூடிய முறை. நேதி நேதி அப்படின்னு அதுக்கு அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நஹ்யே தஸ்மாதிதி நேத்யன்யத் பரமஸ்தி. அதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லுவா. ஒரு அர்த்தம் எப்படின்னு கேட்டா, இந்த பிரம்மத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த நேத்தி நேத்தின்னு சொன்னாதான் முடியறதே தவிர இதை விட்டா வேற வழி தெரியல. கரெக்டா அந்த பிரம்மஸ்வரூபத்தை சொல்லு, ஒண்ணு வேற இன்னண்டா ஒண்ணு சேர்க்காம கரெக்டா சொல்லு, அதை மாத்திரம் சொல்லு அப்படின்னு சொன்னா இதை சொன்னாதான் முடியும். சத்தியஞான மனத்த பிரம்மாலாம் சொன்னா கூட அது லட்சணையா தான் சொல்ல முடியாது. இல்லைன்னா சத்தியத்துவ விசிஷ்டம் ஞானத்துவ விசிஷ்டம்னு அவன் அர்த்தம் பண்ணிட்டான்னா அது நமக்கு விவக்ஷித அர்த்தம் இல்லை, தாத்பரியம் இல்லை. ஆகையால் சரியா அந்த பிரம்மஸ்வரூபத்தை, நிர்குண பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணுமானால் அதுக்கு இந்த வாக்கியம் கரெக்டா இருக்கு, நேதி நேதி. இதை விட்டா வேற வாக்கியம் இல்லை. ஆனால் அந்நியத் பரமஸ்தி. நேதி நேத்தின்னு சொல்லி எதை நிஷேதம் பண்றோமோ அது எல்லாத்தையும் ஒட்ட எடுத்தாச்சு, நிஷேதம் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அந்நியத் பரம் அஸ்தி. அதுக்கு மேல இருக்கு அந்த பரம்னு சொல்றது. பிரம்மவித ஆப்னோதி பரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கே, அந்த பரம் இருக்கு. அதை இப்படிதான் சொல்லி கொடுக்க முடியும், வேற வழி இல்லை. அதனால நேதி நேதி நிஷித்திய ரூபம் அசேஷதா. ரூபம்னு சொல்லி எந்த ரெண்டு ஆரம்பிச்சாரோ அதை மொத்தமா இல்லைன்னு நிஷேதம் பண்ணிவிட்டார். அவரே நிஷேதம் பண்றது ஸ்ருதி. காண்வ வாஜசனேயக ஸ்ருதிரபி. வாஜசனேயகங்கிறது சுக்லயஜுர்வேதம். அது காண்வம் மாத்தியம் எல்லாத்துக்கும் பொது. ஆனா இவர் காண்வன்னு எடுத்துட்டார். வாஜசனேயகம் இதேதான், அங்கேயும் இது எல்லாம் இருக்கு. ஆனா நமக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணினது காண்வ பாட்டத்துக்கு தான், காண்வ சாக்கைக்கு தான் பாஷ்யம் பண்ணியிருக்கார். ஆகையால அதை எடுத்துட்டார். காண்வ வாஜசனேயக ஸ்ருதிரபி அசேஷயத் அத்வயம். அத்வயம்னா அத்விதீயமான அந்த பிரம்மஸ்வரூபத்தை அசேஷயத்து, அதுதான் பாக்கி வச்சது. அதுதான் மிச்சம் இருக்கு, அதுதான் சத்தியம் அப்படிங்கிறது போதிச்சது. இதுக்கப்புறம் இந்த பிருகதாரண்யகம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல சாந்தோக்கியத்துல இருந்து எல்லா உபனிஷத்தும் ஒரே அர்த்தத்தை தான் சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க. சாந்தோக்கியத்தை பிடிச்சார். அதுல என்ன பண்ணாருன்னா, முதல்ல 6வது அத்தியாயம் சாந்தோக்கிய 6ஆத்தியாயம், அதுல எப்படி அத்விதீய பிரம்மஸ்வரூபம் சொல்லியிருக்கு பாருன்னு காண்பிக்கிறார். சாமவேதத்தை ஒவ்வொரு வேதமா ஒவ்வொன்னா எடுத்துட்டு ஒரு பாட்டு சொல்லிட்டு போறார். யத் பிரபோதவசாதசேஷமிதம் ஜகத் விதிதம் பவேத் தத் விவக்தும் உபக்ரமோத்ர சமேவ சௌம்ய கிரா ததஹ சிருஷ்டி ரீக்ஷண பூர்விகா ஜகதஸ்ததைக்ய விவக்ஷயா
மத்திகாதி நிதர்சனானி ததாஹி சங்கதி மாப்னுயுஹு. 23வது ஸ்லோகம். யத் பிரபோதவசாத் அசேஷமிதம் ஜகத் விதிதம் ஹவே. இங்க ஆருணின்னு ஒரு அப்பா இருந்தார். அவருக்கு ஸ்வேதகேதுன்னு பையன். இவர் நிறைய காரியத்துல வெஸ்டமா இருந்திருக்காரு போல இருக்கு. அதனால தன் பையனை கூப்பிட்டு, பா குருகுலத்துக்கு போய் வேதம் எல்லாம் படிச்சுட்டு வா, நம்ம பரம்பரையில வேதம் படிக்காம இருக்கிறது வழக்கம் இல்லை, அதனால நீ படிச்சுட்டு வான்னு அனுப்பிச்சுட்டார். இவன் போனான் குருகுலத்துல, ரொம்ப புத்திசாலி. அதனால கொஞ்ச காலத்திலேயே எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டான். எல்லாம் படிச்சு அசங்கெல்லாம் தெரிஞ்சு பிரமாதமா வந்துட்டான். 12 வயசுல போனானா 24 வயசுல திரும்பி வந்தானா சர்வான் வேதான தீக்கு மகாமனா 3 இல்ல 4 அசரோடத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்துட்டான், படிச்சுட்டு வந்துட்டான். ஆனா அவனுக்கு கர்வம் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு. ஏன்னா இவ்வளவு படிச்சவா வேற யாரும் இல்லைன்னு அவனுக்கு நினைச்சு வந்துட்டான். அதனால தான் ரொம்ப ஜாஸ்தி படிச்சதுனாலே அந்த கர்வம் பார்த்தாலே தெரியுது. இவர் பார்த்தாராம், தூரத்துல இருந்து வரைச்சே கர்வம் சுட்டுறது. என்னடா அது, இது மோசமா போயிடுத்த, வித்தியங்கிறது வினயத்தனா கொடுக்கணும், இது ஏதோ மாறுதலா இருக்கே அப்படின்னு இவனுடைய கர்வத்தை போக்குறதுக்காக அவனை வந்த உடனே கூப்பிட்டு கேட்கிறார், அப்பா நீ குரு கிட்ட வாத்தியார்கிட்ட இதை கேட்டியா? எந்த ஒன்ன தெரிஞ்சின்றால் எல்லாம் தெரிந்ததாகுமோ அதை பத்தி கேட்டியாப்பா? இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. அவன் ஓஹோ நமக்கும் தெரியாத விஷயம் உண்டுன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. உடனே பார்த்தான், இப்ப என்ன சொல்றது, இல்ல நான் கேட்கல அப்படின்னு சொன்னா, போய் கேட்டுட்டு வான்னு அனுப்பிச்சுட்டேன் வாத்தியார்கிட்ட இல்லையா? அது ஒரு கஷ்டம். குருகுல வாசத்துல கொஞ்சம் சிரமம்தான். எப்படியானு குருகுல வாசம் முடிஞ்சதேன்னு சொல்லி வித்தியார்த்திகள் அங்கேயும் திரும்பி வருவாங்க. அங்க லாபம் தான், குருகுல வாசம் தான் நமக்கு வித்தியை கொடுக்கறது. ஆனா அதை முடிச்சுட்டு வர்றது இல்ல ஒரு சந்தோஷம் வித்தியார்த்திகளுக்கு. லீவுன்னு சொன்னா அது ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த விதத்துல இவன் திருப்பி அனுப்பிட்டாருனா என்ன பண்றதுன்னு பயம். உடனே அந்த பிரகஸ்பதி எதை சொன்னா, இந்த வாத்தியாருக்கு நான் ரொம்ப பிரியமான சிஷ்யன், அவருக்கு தெரிஞ்ச அத்தனை ரகசியத்தையும் எனக்கு சொல்லியிருப்பார். அவர் அந்த மாதிரி சொல்லல. அதுல இருந்து என்ன நான் நினைக்கிறேன்னா, அவருக்கே இந்த விஷயம் தெரியாது, தெரிஞ்சிருந்தா சொல்லாம இருக்க மாட்டார் அப்படின்னு, அதனால நீங்களே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. சரிதான், அந்த மாதிரி ஒரு வஸ்து எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவன் சந்தேகம். நீங்க சொல்ற மாதிரி ஒரு வஸ்து, ஆனா அதை தெரிஞ்சுட்டா எல்லாமே தெரிஞ்சதாக ஆயிடும் அப்படின்னா அந்த வஸ்து தெரியுமாண்ணா? அப்படி ஒண்ணு உண்டா? தெரியலையே, அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவன் கேட்டான். அப்போ ஒரு 3 திருஷ்டாந்தம் கொடுத்தார். ஒரு மண் கட்டிய காமிச்சு, இத மண்ணு, இதுல உள்ள மண்ணை நீ புரிஞ்சுன்னுட்டேன்னு சொன்னா, மண்ணால் ஆனது அத்தனையும் உனக்கு தெரிஞ்சு போறது. ஒரு சுவர்ணாபரணத்தை கொடுத்து இது தங்கம்னு நீ புரிஞ்சுட்டேன்னு சொன்னா, இனிமே உனக்கு தெரியாத தங்கம் கிடையாது, எதை காட்டினாலும் இது தங்கமா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருந்தது இல்லையா? அதே மாதிரி லோகம், இரும்பு புரிஞ்சுட்டான்னா இரும்பா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவான் எதை பார்த்தாலும். ஆஹா, ஒன்ன தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரியும். இது மாதிரிதான் இந்த ஒன்ன தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுதான். ஏன்னா அது ஏன் மண்ணை தெரிஞ்சுட்டா தெரியும், மண்ணு தானே எல்லாமே, அந்த மண்ணால ஆனது எல்லாமே மண்ணு தானே, சுவர்ணத்தால ஆனது அத்தனையும் சுவர்ணம் தானே, அதனால ஒரு சுவர்ணத்தை பார்த்தா போறோம். அப்ப அந்த விதத்துல அந்த ஒரு பிரம்மத்தை தெரிஞ்சா எல்லாம் பிரம்மமாக இருக்கும். ஆனால் அப்ப அந்த பிரம்மத்தை ஒண்ணு தெரிஞ்சா எல்லாம் தெரிஞ்சதாயிடும் அப்படின்னு சொன்னார். உடனே அவன் சொன்னா, பிரம்மம் தான் இல்லாம நான் எப்படி ஒத்துக்க முடியும்? மண்ணால் ஆனது மண்ணால பார்த்தாலே தெரியுது, சுவர்ணத்தால ஆனது ஆபரணம் சொன்னா அதுவும் சரிதான் தெரியுது. ஆனா இந்த பிரம்மம் தான் இந்த ஜெகத்துக்கு கூறான்னு சொன்னாக்க அதனால முடியல, ஏத்துக்க முடியலையேன்னா. அப்போ அவர் ஆரம்பிச்சார், சதேவ சௌமியதமக்ராசீதேகமேவாத்விதே. எப்படி வந்ததுன்னு கேளு. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? சதே சத் ஏகம்தான், ஒரே ஏகமேவ அத்விதீயம் சத் ஆசீத் அப்படின்னுட்டா, வேற ஒண்ணும் இல்லை. அப்பனா அதுக்கப்புறம் இது எல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா அதுல இருந்து தான் வந்தது. எது இருந்ததோ அதுல இருந்து தானே வந்தாகணும். அந்த சத்துல இருந்து தான் எல்லாமே வந்தது. அப்படின்னா மண்ணுல இருந்து வந்த பானை மாதிரி. அதே மாதிரி இங்க அவ்வளவு பெரிய பிரபஞ்சமும் அந்த சத்துல இருந்து வந்திருக்கு. அப்படியெல்லாம் வருஷா
சிருஷ்டி பிரக்கிரியை என்ன அது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு கடைசியில ஐததாத்மிதம் சர்வம், இது எல்லாமே இந்த சத் ஸ்வரூபம் தான். சத்து தான் எல்லாம். ஆரம்பத்துல சொன்னேன் இது எல்லாம் சத்து தான். ஆனா சத்து இதுதான்னு சொல்லக்கூடாது. சத்து இது இல்லாமலும் உண்டு, இதெல்லாம் வரதுக்கு முன்னாடியில இருந்தே இருக்கு. ஆனா இதெல்லாம் சத்து தான், அதுல சந்தேகம் இல்லை அப்படின்னு ஐததாத்மிதம் சர்வம் அப்படின்னு சொல்லி தத் சத்தியம் ஆத்மா, அதுதான் ஆத்மா, நீ அதுதான் அப்படின்னு தத்துவமசி ஸ்வேதகேசவன் உபதேசம் பண்றார். இத பார்த்தாலே இது நமக்கு பளிச்சுன்னு புரியுது. அந்த ஏகமேவ அத்விதீயம்னு ஆரம்பிச்ச அந்த சத்ஸ்வரூபம் இருக்கே, அத்விதீயமான ஆத்மஸ்வரூபம், இதுதான் எல்லாம் அப்படிங்கிறது நிரூபணம் பண்ணி காமிச்சிருக்கு. கடைசியில உபசமா ஒரு தடவை சொன்னா புரியல, 2 தடவை சொன்னா புரியல, 9 தடவை சொல்ல முடியாச்சு, புரிஞ்சு கொடுத்துட்டார். 9 தடவை சொன்ன உடனே அந்த சேத்தத்துக்கு அவ்வளவு பெரிய வித்வானா வந்தவனுக்கு 9 தடவை சொல்லி புரிய வச்சுட்டார். புரிஞ்சு கொடுத்தவனுக்கு சொல்லி சொல்றது அதை எடுத்துக்கிறார். யத் பிரபோதவசாத் அசேஷமிதம் ஜெகத் விதிதம் பவே. ஒன்ன தெரிஞ்சுட்டாச்சுன்னா, பிரபோதம்னா ஞானம், அந்த ஒன்ன தெரிஞ்சுட்டாச்சுன்னா அசேஷம், பாக்கி இல்லாம எல்லாம் தெரிஞ்சதாக ஆயிடும். தத் விவக்தும் உபக்கிரமோத்திர சதேவ சோம்ய கிரா ததா. அந்த வஸ்துவை சொல்லணுங்கிறது தான் இங்க ஆரம்பம். கதையை விட்டுடுவான், கதைக்கு மேல அவர் உபதேசம் ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ, சதேவ சோம்யே நமக்கு ஆசீத் ஏகமேவா அத்விதீயம், அந்த உபதேசம் தான் நமக்கு முக்கியம், பிரதானம். அதுல ஆரம்பம் உபக்கிரமம். இங்க ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த ஷட்வித தாத்பரியலிங்கம்னு சொல்றாளோ இல்லையோ, உபக்கிரம உபசம்ஹாரம் அபியாச அபூர்வதா பலம் அர்த்தவாத உபபத்தீச்ச, எல்லாம் இங்க இருக்கு. எல்லா லிங்கமும் இருக்கு அத்வைதத்துக்கு இங்க இந்த அத்தியாயத்துல 6வது அத்தியாயத்துல. மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தா 1 2 இருக்கும், 6 சேர்ந்து இருக்கும்னு சொல்ல முடியாது. சில்லறையா அங்கங்க இறஞ்சு கிடைக்கும் அந்த லிங்கங்கள்லாம். ஆனா இந்த ஷஷ்டாத்தியாயத்தை எடுத்தா 6மே இங்க இருக்கு இந்த ஒரே அத்தியாயத்துக்குள்ள. அதனால வரிசையா உபக்கிரம உபசம்ஹாரம் ஆரம்பிச்சு சிருஷ்டிஹி ஈக்ஷண பூர்விகா ஜகதஹ ததைக்ய விவக்ஷயா மிருத்திகாதி நிதர்சனானி. சிருஷ்டி ரீக்ஷண பூர்விகா, அந்த சத்து மாத்திரம் வருதே, அதை ஆலோசனை பண்ணி சிருஷ்டி பண்ணிருக்கு. ததைக்ஷத பார்த்ததுன்னு சொன்னா என்ன பண்ணணும்னு ஆலோசனை பண்ணினது. சும்மாவாவது சிருஷ்டி பண்ணிடல, நல்லா யோசிச்சு எப்படி பண்ணாங்கிறத தீர்மானம் பண்ணி அப்படி பண்ணிருக்க. அந்த மாதிரி இந்த சிருஷ்டியை பண்ணி கொடுத்தார் சுவாமி. சிருஷ்டி எல்லாம் பண்ணிட்டு அதுல சூக்ஷ்ம சிருஷ்டியில இருந்து ஸ்தூலமாக்குறதுக்காக அதை திரிவிற்கரணம் பஞ்சீகரணம்லாம் சொல்றாளே, அதெல்லாம் ஸ்தூலமாக்கிட்டு அதுக்குள்ள ஜீவன் இருந்தா தானே அந்த சிருஷ்டிக்கு உபயோகம். தான் ஜீவரூபமாக உள்ள சரீரத்தை ஒவ்வொரு சரீரத்திலையும் பிரவேசம் பண்ணி இவ்வளவு பெரிசா சிருஷ்டி எல்லாம் பண்ணி கொடுத்தது அப்படின்னு பரிசா சொல்லியிருக்கு. இதெல்லாம் எதுக்காக சொன்னார்? சிருஷ்டிரீக்ஷண பூர்விகா ஜகதஸ்தத் ஐக்கிய விவக்ஷயா. இந்த ஜெகத்து அந்த பிரம்மத்தை காட்டிலும் வேறானதாக தனியாக இல்லை அப்படின்னு புரிய வைக்கணும். அதுக்காக தான் இது சொன்னது. எங்கேருந்து வந்து தெரிஞ்சாதானே, வெறும் பானையை மாத்திரம் பார்க்கவன் இருக்கானே, அவனுக்கு தெரியாது இந்த பானை மண்ணுல இருந்து வந்துதா எதுல இருந்து வந்ததுன்னு தெரியாது. சொல்லி கொடுக்கணும், அவன் பார்க்கணும். முதல்ல மண்ணை பார்த்துட்டு அந்த குலாலன் இந்த மண்ணால பானையை பண்றதை பார்த்தான்னு சொன்னா அப்ப அவனுக்கு புரியும் இந்த பானை எதுல வந்தது அப்படின்னு. வெறும் பானையை மாத்திரம் பார்த்தவனுக்கு மண்ணு தெரியாது. அதனால அந்த மாதிரி இப்ப நமக்கு நாம ஜெகத்தை மாத்திரம் தானே பாக்குறோம், இது எங்க வந்ததுன்னு தெரியாதோ இல்லையோ. அதனால நமக்கு இதெல்லாம் பிரம்மன் தான் இப்படி தெரியறதுங்கிறது தெரியாது. ஆனா உபனிஷத்து அதை தெரியப்படுத்துறது, இவ்வளவு அங்கிருந்தான் வந்தது. அதனால சர்வவிதம் பிரம்மா, எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான், இது வேற மாதிரியா தெரியறது அப்படின்னு. ஆக இதெல்லாம் சொல்றது எதுக்காக? தது ஐக்கிய விவக்ஷயா, அந்த பிரம்மம் சத் ஏகமேவ அத்விதீயம்னு சொன்னாரோ, அந்த ஏகமேவ அத்விதீயம் தான் ஐக்கியம். அதை சொல்றதுக்காகத்தான் இவ்வளவு பெருசா அங்க சிருஷ்டி எல்லாம் சொல்லியிருக்கு. சிருஷ்டியை சொல்லி கொடுக்கறதுக்காக வரல. அது சிருஷ்டி சொல்லி கொடுத்த ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சிருஷ்டி சொல்லி கொடுத்து அந்த ஏகமேவ அத்விதீயத்துவத்தை போதிக்கிறது ஸ்ருதி. இதுக்காக தான் மிருத்திகாதி நிதர்சனம், அந்த சதேவ சௌமிய இல்ல
யசா சௌமிய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருத்மயம் விஜாதம் சியாத் வாச்சாரம் மனம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேது. இந்த ஸ்ருதிக்கெல்லாம் மேல அர்த்தம் சொல்லுகிறார் விஸ்தாரமா. இப்போ நமக்கு இப்போ சுருக்கமா தான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். ஆனா இது எல்லாமே இந்த புத்தகத்துல வரப்போறது. ரொம்ப அழகா 9 கண்டத்தையும் அர்த்தம் சொல்ல போறார் இருக்கு. இப்ப மிருத்திகாதி நிதர்சன திருஷ்டாந்தங்கள் இதெல்லாம் அதுக்காக தான் வந்தது. ததாஹி சங்கதி மாப்னுயுஹு, ஏகமேவ அத்விதீயம் அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்கு இந்த திருஷ்டாந்தங்கள் வந்ததுன்னு சொன்னாதான் அது சங்கதமாக இருக்கும், உச்சிதமாக இருக்கும். அத்வைதத்தை விட்டுட்டு வேற எந்த விதமான வியாக்கியானம் பண்ணினாலும் அது அங்கங்கே நிரடுறது, சரியா வரல, ஏதாவது ஒன்னு இடத்துல இடிக்கிறது. இந்த மிருத்திகாதி திருஷ்டாந்தம், மறுமைய திருஷ்டாந்தம் இதெல்லாம் அவ்வளவு சரியா வர மாட்டேங்குது. ஆக அத்வைத்தத்தை உபாதம் பண்றதுக்காகத்தான் இந்த சுத்தி வந்தது. ஆக சாந்தோக்கியத்திலையும் அதே அத்விதீய பிரம்மஸ்வரூபத்தை தான் நிரூபணம் பண்ணியிருக்கு. இப்படியாக 23வது ஸ்லோகம் ஆயிடுச்சு. 24 நம்ம அடுத்த கிளாஸ்